சார், ஈசல்லாம் நெறைய பேர் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. அதெல்லாம் சாப்பிடலாமா? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சாப்பிடலாமே, அதுல நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, கண்டிப்பா சாப்பிடலாம். ஈசல் எப்படி சார் உருவாகுது? அது ஒண்ணுமில்லடா. ஈசல் ஒரு கரையான் வகை இனம். தேனீல எப்படி ராஜா தேனி ராணி தேனின்னு 2 இருக்கோ, அது மாதிரி கரையான்ல ராஜா கரையான் ராணி கரையான் 2 இருக்கு. இந்த ராணி கரையான் இடுகிற முட்டையிலிருந்து வர்றதுதான் ஈசல். ஈசல்ல நெறைய புரோட்டீன் இருக்குன்னு சொல்றாங்களே, ஆமாவா சார்? ஆமா, அதுல நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது ஒரு நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாவும் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய இருக்கு. இது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதால மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு நல்ல மெடிசின்ஸா யூஸ் ஆகும். இதோட இதுல காப்பர் சத்து அதிகமா இருக்கிறதால இது தசை வளர்ச்சிக்கு உதவுது. இதுவே பேரலைசிஸ் போன்ற கண்டிஷன்ஸ்ல கூட இதை நம்ம உணவா எடுத்துக்கலாம். மெடிசின் சம்பந்தமா இந்த மாதிரி புது புது இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஸ்ட்ராங்.